சூப்பர் ஸ்டார் ராஜாவை பிடிக்கிறாரு. எங்க இட்டுன்னு போவாரு? எங்க போயிட்டு போவாரு? சினிமா தியேட்டருக்கா இல்ல பெத்தனியம்க்கா? எங்க சூப்பர் ஸ்டார் வந்து எங்க இட்டுன்னு போவாரு? சினிமா தியேட்டருக்கு. போப்பா இது பாரு சினிமா டான்ஸ் ஆன் போடு. ஒரு மல்டி போடு, சும்மா ஒரு பேக்கடி, சும்மா ஷர்ட் கட்டு, அவன் அடி ரஜி விஜய் அடி சண்டை போடு. எங்க போனா இது நடக்கும்? எங்க போனா? சூப்பர் ஸ்டார் பின்னாடி போனீங்கன்னா இதுதான் நடக்கும். இயேசு ஸ்டார் பின்னாடி போனா என்ன நடக்கும்னு சொல்றாங்க. ஒரு ரெண்டு பேர் தான் 5 பேர் கூப்பிட்டாங்க. 2 பேர் 9 பேர் தானே இன்னும் கூப்பிடுவோம். ஒரு 2 பேருக்கு கண் தெரியல. என்ன தெரியல? ஏசப்பா நடந்துங்க போயிருக்கிறார் அந்த வழியில. இவங்க கூட வராங்க. ஒரு 4 பேர் வாங்க நீங்க தான் நினைச்சீங்க. வாங்க ஏசப்பா வாங்க. நீங்கெல்லாம் ஜனங்க ஏசப்பா கூட. ஓகேவா? தூரத்துல ஏசப்பா நடந்து ஸ்லோவா போறாங்க. இந்த 2 பிளைண்டுக்கு தெரிஞ்சுட்டான் யார் வந்துக்கிறாருன்னு. இயேசு வந்துக்கிறாருன்னு தெரியுது. கூப்பிடுறாங்க, ஏசப்பா தாவீதின் குமாரனே எங்க மேல இரக்கமாயிருங்க, எங்களுக்கு கண்ணு கொடுங்க. இந்த ஜனங்க வந்து அடிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் இல்ல, இயேசு கிட்ட போக மாட்டாங்க. இப்ப இயேசு ஸ்டார் வராரு. இதே வேலை உங்களுக்கு யாரையும் நல்லா இருக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் கெடுக்கிற வேலையே திட்டலாம். சோ இயேசு ஸ்டார் வந்து எல்லாரும் கெடுக்கிற வேலையே. சூப்பர் இயேசு ஸ்டார் போய் இயேசு கிட்ட பேசுறாங்க. இயேசுப்பா 2 பேரு குருடனாக்குறாங்க. அவங்க கூப்பிடுறாங்க. என்ன பண்றீங்களா? யார் சொல்றது? இயேசு ஸ்டார். சூப்பர் ஸ்டார் என்ன பண்றாங்க? தடுக்கறாங்க. இப்போ இயேசு ஸ்டார் இயேசு அந்த 2 திருடி போயிட்டு எழுப்புறாங்க. இது எழுப்புறாங்க. என்னப்பா வேணும் உங்களுக்கு? என்னப்பா வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? இயேசுப்பா எனக்கு கண்ணு வேணும்பா. ரொம்ப இருட்டாகுதுப்பா எங்க வாழ்க்கை. ரொம்ப இருட்டாகுது. நடக்க முடியல. ரொம்ப கஷ்டமாகுது. எங்களுக்கு என்ன வேணாம்? கண்ணு கொடுத்துருங்க. இயேசு சொன்னாரா, உங்க விசுவாசம் உங்களுக்கு கண்ணு கிடைக்கும் சொல்லிட்டு கண்ணு மேல கை வச்சு ஜெபம் பண்ணி கண்ணு கொடுத்துட்டாரா. எங்களுக்கு கண்ணு கிடைக்க தெரிஞ்சிச்சு. சிரிக்காத. சிரிச்சுன்னா உன் கண்ணு போயிடும். சிரிக்காத. இவங்க 2 பேர் வாழ்க்கையில கண்ணு இல்லாததால ரொம்ப கஷ்டம். இருட்டா இருந்திருக்கும் வாழ்க்கை. இந்த சூப்பர் ஸ்டார் வந்து இவன் இருட்டிலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க. இந்த சூப்பர் ஸ்டார் அதுதான் போவாதா, இயேசுகிட்ட போவாத, சர்ச்சுக்கு போவாத, பைபிள் படிக்காத, ஜெபம் பண்ணாத, இப்படியே இரு. சூப்பர் ஸ்டார் கூடவே இரு. விஜய் பார்த்துனே இரு, ரஜினியை பார்த்துனே இரு, தனுஷை பார்த்துனே இரு. மூஞ்சிக்கு தேவையில்லாதெல்லாம் பூசிக்கோ. அவனை பாரு, இவனை பாரு, இதே பாரு, துணியை பாரு, கண்ணாடியை பாரு. நீயே சூப்பர் ஸ்டாரா மாறிடு. எதுக்கு சர்ச்சுக்கு போற? சூப்பர் ஸ்டாரா மாறுவா. இயேசுக்கு ஸ்டாரா மாறணும். நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஹீரோயினா மாறிக்கிறோம். ஏன்னா நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்றேன். நானே சூப்பர் ஸ்டார் மாதிரி நிற்கும் போது கீழே உட்காந்துக்கிறேன். நீ அதுதான் ஆசைப்படுற. நான் இயேசுக்கு ஸ்டாரா மாறி பேசுறேன்னா கீழே உட்கார்ற நீ இயேசுக்கு ஸ்டாரா மாறிட்டு இருக்கணும். ஏன் வாலியர் பிள்ளை கேட்டுட்டாங்க, சின்ன பிள்ளைங்க கேட்டுட்டாங்க. ஏன்னா நான் நல்லா இல்ல, பேசுறேன் நான் ஒழுங்கா இல்ல, பேசுறேன் நான் சூப்பர் ஸ்டார் நினைக்கிறேன். நீ ஒரு கூட இயேசுவை பார்க்கணும். இந்த கண்ணு இல்லாத பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இருள எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. யார் கண்ணு கொடுத்தது? விஜயா சூப்பர் ஸ்டார். அங்க சூப்பர் ஸ்டார் கூட இருந்தோம்னா அங்கேதான் இருப்போம், இருளே இருப்போம், யாரும் ஒருப்பட மாட்டோம். நானும் அப்படிதான் இருந்தேன். என் வாலி வயசுல சூப்பர் ஸ்டார்ல நம்பி சூப்பர் ஸ்டார் பின்னாடி போய் இருளாயிடுச்சு. ஆனா எப்போ இயேசு கிட்ட வந்தனோ என் இருளா இருக்கிற வாழ்க்கை வெளிச்சமாய் மாறிச்சு.
சின்ன பசங்க, வாலிப பசங்க, நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், எப்பவுமே சொல்றதுதான் உங்களுக்கு, ரொம்ப சூப்பர் ஸ்டார் பின்னாடி போகாதீங்க, ரொம்ப டிவி பார்க்காதீங்க, ரொம்ப ரீல்ஸ் பார்க்காதீங்க, ரொம்ப நான் அழகாக்கணும்னு நினைக்காதீங்க. இயேசு பின்னாடி வாங்க, இயேசு பின்னாடி வாங்க, எல்லா இயேசு பின்னாடி வாங்க, எல்லா இயேசு பின்னாடி வாங்க. இயேசு பின்னாடி வந்தாதான், இயேசு பின்னாடி வந்தாதான், இயேசு பின்னாடி வந்தாதான், இயேசு பின்னாடி வந்தாதான் உனக்கு பரலோகம். இல்லனா நரகம். நரகம் ரொம்ப இருட்டா இருக்கும், நெருப்பு இருக்கும். ஆனா இயேசு பின்னாடி வந்துட்டா தான் பரலோகம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். அந்த குருடனுக்கு யார் பார்வை கொடுத்தது? யார் பார்வை கொடுத்தது? யார் தடுத்தது? தடுத்தது யாரு? சூப்பர் ஸ்டாரா, ஜீசஸ் ஸ்டாரா? தடுத்தது யார்? இடன் கொண்டு இயேசு ஸ்டார். நீ இயேசு ஸ்டாரா இருக்கணுமா, சூப்பர் ஸ்டாரா இருக்கணுமா? சூப்பர் ஸ்டாரா? யார் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி? இயேசு ஸ்டாரா, ஜீசஸ் ஸ்டார்? இயேசு பிள்ளையா, சூப்பர் ஸ்டார் பிள்ளையா? அப்பதான் அப்பா அம்மாக்கு நீ கனப்படுத்த. ஓகேவா? ஓகேவா? அப்பா அம்மா நம்ம என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். அப்பா அம்மா பேச்சு கேட்கணும். சூப்பர் ஸ்டார் பேச்செல்லாம் கேட்டோம்னா இருளுக்கு போயிடுவோம். அப்பா அம்மா பேச்சு கேட்டோம்னா வெளிச்சத்துல இருக்கும். யாருக்கெல்லாம் அப்பா அம்மா பேச்சு கேட்கணும்? அம்மா கை தூக்க கூடாது, பேச்சு கேட்கணும். அப்பா அம்மா சொல்றதுதான் கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது, வேற யாரா சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க உங்க பேர் சூப்பர் ஸ்டார். அப்பா அம்மா பேச்சு கேட்டீங்கன்னா உங்க பேரு கொஞ்சம் ஜோரா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. ஜீசஸ் ஸ்டார். ஜோரா சொல்லுங்க. ஜீசஸ் ஸ்டார். ஜீசஸ் ஸ்டாரா இல்ல சூப்பர் ஸ்டாரா? ஜீசஸ் ஸ்டார். இப்போ இயேசு பின்னாடி நம்ம வந்துட்டோம்னா, இயேசு பின்னாடி வந்துட்டோம்னா, இயேசு பின்னாடி எல்லாம் வந்துட்டாங்க. பாத்தியா? எல்லாம் வந்துட்டாங்க. சூப்பர் ஸ்டார் எல்லாம் சாரா வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. பாத்தீங்களா? யாரெல்லாம் இயேசுப்பா பின்னாடி வர ஆசைப்படுறீங்க? அவ்வளவுதானா? எல்லாரும் இயேசுப்பா பின்னாடி வரணும். அதுதான் கிறிஸ்மஸ். இது கிறிஸ்மஸ். டான்ஸ் ஆடுறது கிறிஸ்மஸா? கலகா சாப்பிடுறது கிறிஸ்மஸா? பிரியாணி சாப்பிடுறது கிறிஸ்மஸா? புதுக்கணி போடுறது கிறிஸ்மஸா? அப்ப என்னதான் கிறிஸ்மஸ்? இயேசுப்பா கிட்ட போறது தான் கிறிஸ்மஸ்.